அறிந்திருக்கிறவர்களுடனே பேசுகிறேன். சகோதரரே, ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணம் அவனை ஆளுகிறது என்று அறியாமல் இருக்கிறீர்களா? அது எப்படி என்றால், புருஷனுடைய ஸ்திரீ தன் புருஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணத்தின்படியே அவனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டிருக்கிறாள். பாத்தீங்களா? நிபந்தனைக்கு என்ன இருக்கும்? உட்பட்டிருக்கிறாள் இல்லீங்களா? அதனால அந்த ஸ்திரீ வந்துட்டு எப்படி புருஷனுக்கு கட்டி வச்சிருக்கிறாரோ, அந்த உடம்புக்குள்ளே என்ன கட்டி வச்சிருக்கிறாரோ, அப்படியே தேவன் யூதர்கள் என்ன பண்ணாரா? நியாயப்பிரமாணத்துக்குள்ள என்ன பண்ணாரா? கட்டி வச்சார். ஆனா யூதர்கள் என்ன பண்ணார்? யூதர்கள் மீறிட்டாரோ, நியாயப்பிரமாணத்தை தூக்கி போட்டாரோ. அப்படியே என்னங்கோ அந்த செங்கலை அடிக்கடிக்கு என்ன பண்ண மாதிரி அவிழ்த்து போட்ட மாதிரி. வசனம் வாசிங்கோ. மத்தேயு 15 6 வசனம். மேத்யூ 15:6 மத்தேயு 15:6 உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்குகிறீர்கள். பாத்தீங்களா என்ன பண்ணாரு இவரா? நீங்களுடைய சொந்த ஒரு சுய நீத்தினாலே, சொந்த இன்டென்ஷன்னாலே, ஓன் பிளான் பர்பஸ் எல்லாம் இருக்கோ இல்லைங்களா? அந்த மனுஷன் எங்க இருந்தாரா? மனுஷன் பாருங்க வீட்டுல இல்ல இல்லைங்க, இஷ்டத்தின்படி எங்க வாழ்ந்து இருக்காரு? இப்ப கல்லறையில இல்லைங்களா? அதனால இந்த யூதர்களுக்கு தேவன் எவ்வளவு இறக்கத்தை காட்டார், எவ்வளவு கிருபை கொடுத்தாரு இல்லைங்களா? பாருங்க, இயேசு கிறிஸ்து எங்க அனுப்பினாரா? முதலாவது வரைக்கும் எங்க அனுப்பினார்? யூதர்கள் அனுப்பினாரு இல்லைங்களா? ஆனா யூதர்கள் இயேசு கிறிஸ்துல எல்லாம் நிறைய வாங்கிட்டாரு இல்லைங்களா? அற்புதத்தை செய்யும் போது எவ்வளவு பேர் வந்தாரோ வீட்டுக்கிட்ட. பைபிளை வாசிக்கும் போது ஃபுல் நகரமே அவர் வீட்டு வாசல என்னங்க இருந்தார். பைபிள் கொடுத்துருக்க இல்லைங்களா? The entire city was at his doorstep இல்லைங்களா? எல்லாருக்கும் என்ன பண்ணிருக்காரு? இயேசு கிறிஸ்து சுஸ்தம் பண்ணிருக்காரு. அப்படின்னா அந்த யூதர் நாட்டில் இருக்கிற எல்லா மனுஷனுக்கும் இயேசு கிறிஸ்து பத்தி என்னங்க நல்லா தெரியும் இல்லைங்களா? ஆனா இந்த யூதர்கள் என்ன செஞ்சாரா? பிலாத் முன்னாடி என்ன சொன்னாரா? இவர் நம்முடைய ராஜா கிடையாதோ, ஏதாப்பா உங்களோட ராஜா சிலுவையில் போட்டு என்ன சொன்னாரா? போடுங்க பரவாயில்ல, இவர் நம்முடைய ராஜா கிடையாதோ. பிலாத் கை கழுவிட்டாரோ, எனக்கும் இவருக்கு என்ன இல்லை சம்பந்தம் இல்லைன்னு சொல்லும் போது இவர் என்ன சொன்னாரா? இருக்கட்டும் பரவாயில்ல, நாங்க என்ன பண்றோம்? நாங்க இதெல்லாம் பதில் கொடுக்குறோம் இல்லைங்களா? பாருங்க, அந்த யூதருடைய மனசு எப்படி ஆயிடுச்சுனாக்கா ஒரு பேய் பிடிச்ச மாதிரி. யோசனை பண்ணுங்க, இவ்வளவு அற்புதத்தை என்னங்கோ இயேசு கிறிஸ்து இடத்துல வாங்கியிருக்கார் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் அற்புதத்தை செஞ்சிருக்கார். பைபிள் என்ன கொடுத்திருக்கா? the entire city of which place? இஸ்ரேல் இருக்கிற வீட்டில் இருக்கிற அத்தனை நபர்களுக்கு இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருக்கிறா? நல்லது பண்ணிருக்காரு. ஆனா எப்படி பேய் பிடிச்ச மனுஷன் மாதிரி ஆயிட்டாருனாக்கா என்னங்கோ ஒரு சுஸ்தமான ஒரு புத்தி அவருக்கே இல்லை இல்லைங்களா? என்னங்கோ ஒரு பேய் பிடிச்ச மனுஷன் எப்படி ரியாக்ட் ஆகுறா? என்னங்கோ ஒரு வீட்டில் இல்லை போயிட்டு என்னங்கோ இதுல தங்குறதோ இல்லைங்களா? அப்படியே துணி கட்டுறதோ இல்லைங்களா? என்னங்கோ அது சங்கிலில முறிக்கிறதோ இல்லைங்களா? கல் எடுத்துட்டு தானே என்ன பண்ணிட்டு இருந்தாரா? அதுதான் பிலாத் முன்னாடி சொல்லிட்டாரோ இல்லைங்களா? நாங்க இதுக்கு என்ன பண்றோம்? பதில் கொடுக்குறோம், இது பத்தி நீங்க கவலைப்படாதீங்கோ இல்லைங்களா? அதனால இந்த மனுஷன் தம்முடைய சுய நீத்தினாலே தன்னை தானே அடிக்கடி என்ன பண்ணிட்டு இருந்தாரா? காயம் படுத்தி நின்றார் இல்லைங்களா? இன்னொரு வசனம் வாசிங்கோ. ரோமர் 10 3 வசனம். ரோமர் 10:3 எப்படி என்றால், அவர்கள் தேவனுடைய நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். பாத்தீங்களா? தேவ நீதிக்கு என்னங்கோ கீழ்ப்படியாமல் இருக்கிறார். அதனால இந்த மனுஷனே யாருனாலே என்ன பண்ண முடியல? கண்ட்ரோல் பண்ண முடியல இல்லைங்களா? இந்த யூதர் இப்படி எப்படி கண்டிஷன் போயிட்டாருனாக்கா, பிலாத்து சொன்னு கூட அவர் பேச்சு என்ன பண்ணல, கேட்கவே இல்லை. அதனால பிலாத்து என்ன சொல்லிட்டாரா? எனக்கும் உனக்கு என்ன இல்லை சம்பந்தம் இல்லை, இந்த மரணத்துக்கும் எனக்கு என்ன இல்லை எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டார். அதனால இந்த மனுஷன் கண்ட்ரோல் பண்ணாத ஒரு நிலைமைக்கு போயிட்டார். அதனால இவர் எங்க தங்கினாரோன்னு பார்த்தா கல்லறை. இப்ப யூதர்கள் கல்லறையில் இருந்தாரா? யூதர்களுக்கும் கல்லறைக்கும் எதாவது சம்பந்தம் இருக்குதுங்களா? எங்க இருக்கா? ஐயோ, அது ஃபரிசேயர் ஃபுல் முழுசு யூதர் பத்தி சொல்லுங்க. யூதர் நாட்டு பத்தியே அதுக்கும் கல்லறைக்கு சம்பந்தம் இருக்குதுங்களா? வெரி குட். அப்புறமா நீங்க ரொம்ப கிட்டே இருக்கீங்க.
தேவனுடைய ராஜ்யத்துக்கு கிட்டே இருக்கீங்க. சொல்லுங்க, எங்க இருக்க தெரியுங்களா? ஒரு க்ளூ கொடுட்டுமா? எசேக்கியேல் புஸ்தகத்துல வரும். பார்த்தீங்களா? அதான் நீங்களாம் வேதமானவர் தான். படிங்க எசேக்கியேல் 37 படிங்க. எசேக்கியேல் 37 இல்லைங்களா? 11வது வசனம் 12வது வசனம். முதலாவது வசனத்துல என்ன கொடுத்திருக்கார்? எசேக்கியேல்ல ஒரு பள்ளத்தாக்கு கொண்டு போறார். என்ன மாதிரி பள்ளத்தாக்கோ? என்னங்கோ? ஒரு ட்ரை போன்ஸ் இந்த ஒரு பள்ளத்தாக்கு. எசேக்கியேல் கிட்ட கேட்கிறார், இந்த ஒரு ட்ரை போன்ஸ் திரும்பி வாழ முடியுமான்னு கேட்கும் போதும், எனக்கு தெரியாதாண்டவரே உங்களுக்கு தான் தெரியும்னு சொல்றாரு. அதனால நீங்க காட்டுறக்கு என்ன பண்ணுங்க, நீங்க ப்ராஃபஸி பண்ணுன்னு சொல்லும் போதும் திடீர் டக் டக் டக்குன்னு என்ன அப்படியே எலும்புகள் எல்லாம் என்னங்க அப்படியே ஜாயின் ஆகிடும். அப்புறமா நரங்கள் வந்துடும், இல்லைங்க தோல், இல்லைங்க மாம்சம் எல்லாம் வந்துச்சு. ஆனா அதுக்கு என்ன இல்லை? உயிர் இல்லை. இப்போ அதோடைய மீனிங்கோ படிங்க. எசேக்கியேல் 37:11 and 12. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார், இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே, இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். எங்க என்ன பண்றோம்? அறுப்புண்டு போகிறோம். அப்புறமா ஆகையால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து என்னங்க என்ன ஓபன் பண்ற தேவனிப்பா பாத்தீங்களா? கல்லறை அதான் ஓபன் பண்றே இல்லைங்களா? எல்லாரும் என்ன பண்றேன் இப்போ வெளியில கொண்டு வருவே. அதனால இயேசு கிறிஸ்துவை பார்த்த உடனே அந்த மனுஷன் ஓடு வந்தார். பாத்தீங்களா? அப்படியே இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையிலே உலகத்தில் இருக்கிற எல்லா கல்லறைகள் ஓபன் பண்ணி தேவன் யூதர் நீங்க எங்க கொண்டு வந்தாரா? இஸ்ரேல் நாட்டுக்கு. அவரே என்ன பண்ணிப்போ இயேசு கிறிஸ்துனா அங்கீகரிக்கணும். அதனால தேவன் என்ன பண்ணிருக்கா? இஸ்ரேல்ல உலகத்துல எல்லா இடத்துல கேதர் பண்ணிருக்காரு இல்லைங்களா? சரி, அதனால பார்க்கும் போதும் என்னங்க, இந்த மனுஷன் வந்துட்டு கண்ட்ரோல் பண்றதுக்கு நிறைய வாட்டி முயற்சி பண்ணாராங்க. என்ன கொடுத்திருக்கா? நிறைய வாட்டி என்ன பண்ணாரு? செங்கலி போட்டார். ஆனா என்ன பண்ணல இவர் அடிக்கடிக்க இல்லைங்களா? கடைசியிலே தேவன் கிறிஸ்துன்னு அனுப்பினார். பாருங்கப்பா, கொஞ்சம் எதனா நீங்க செய்யுங்கன்னாக்கா இவனு கிறிஸ்துன்னு பார்த்துட்டு என்ன சொன்னாரா இல்லைங்களா? பாருங்க, மேத்யூ 23rd chapter இயேசு கிறிஸ்துவர் பத்தி என்ன சொல்றாரு? மத்தேயு 23ஆவது அதிகாரம் 37-39 வாசிங்க. 37-39 வசனம். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். எருசலேமே, எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக்கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. உங்களுக்கு என்ன இல்ல? மனசு இல்ல. நான் எவ்வளவு வாட்டி நிறைய வாட்டி முயற்சி செஞ்சிருக்கேன், உங்களுக்கு என்ன இல்ல? மனசு இல்லை. அதனால உங்களுக்கு வீட்டு உங்களுக்கு பாழா இருக்கும் சொல்லிட்டார். இப்போ 39 வசனம். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும் இது முதல் என்னை காணாதிருப்பீர்கள் என்று. என்னே காணாதிருப்பீர்கள். அதனால 2ஆம் வருகையிலே கிறிஸ்துவனா ரெகக்னைஸ் பண்ணி யூதர்கள் இந்த வார்த்தை சொல்லணும், கர்த்தருடைய நாமத்தை வருகிறவன் ஸ்தோத்தரிக்கப்படுவான் என்று சொல்லிட்ட உடனே அந்த பேய் அவர்களை விட்டு என்ன எடுப்பா வெளியில போயிடும். அதனால இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வந்த உடனே ஃபர்ஸ்ட் யூதர்கள் இடத்துல தான் என்னங்க எல்லா டீலிங்ஸ்களும் நடத்துறார். கரெக்டுங்களா? சரி, இப்போ யூதர்கள்லாம் பார்த்து அவர் கேள்வி அந்த பேய் பிடிச்ச மனுஷனுக்கு பார்த்து கேட்குவார். என்ன கேட்கிறார்? என்னப்பா எனக்கு உனக்கு என்ன, நீங்க எவ்வளவு பேருன்னு கேட்குறீங்க? அந்த பேர் கேட்டார். பேருக்கு என்ன சொன்னாரா? நாங்க நிறைய பேரோன்னு சொல்லிட்டாரு இல்லைங்களா? அநேகர் இல்லைங்களா? அப்ப யூதர்கள்லாம் எவ்வளவு பேர் பிடிச்சிருக்காரா? பெரிய லார்டு பிடிச்சிருக்காரு இல்லைங்களா? த காட் ஆஃப் திஸ் வேர்ல்டு இல்லைங்களா? சாத்தான் என்ன பண்ணிருக்கா? இப்போ என்னங்க யூதர்கள்லாம் நிறைய ஒரு விதத்துல என்னங்க பிடிச்சி வச்சிருக்காரு இல்லைங்களா? ஒருத்தர் 2 பேர் கிடையாது. அதனால இப்ப என்ன செஞ்சார் தெரியுங்களா? அந்த பெயினை யாருக்குள்ளே ஓட்டார்? இப்ப பன்றிக்குள்ள. இப்ப பன்றிக்கு பைபிளுக்கு என்ன சம்பந்தம்? பன்றி என்றால் பைபிள் என்ன மீனிங்? அசுத்தம், அசுத்தம் மிருகம். அப்புறமா பன்றிகள். வெரி குட். வானத்தை பார்க்காது பூமியை பார்க்கும். அப்போ பைபிள் வந்துட்டு என்னங்க புறஜாதி ஜனங்கள்னா யாருக்கு ஒப்பிட்டு பேசியிருக்காரு? பன்றிகள் ஒப்பிட்டு பேசியிருக்காங்களா? கரெக்டுங்களா? நீங்க என்னங்க முத்துக்களே யார் முன்னாடி போடாதீங்க. பாத்தீங்களா? அப்படின்னா சத்தியத்தை வந்துட்டு புறஜாதி ஜனங்களை முன்னாடி என்ன பண்ணக்கூடாதா? போடக்கூடாது. அப்படி என்றால் இந்த பன்றிகள்னாக்கா புறஜாதி ஜனங்களுக்குள்ளே இருக்கிற குணங்கள்
கரெக்டுங்களா? இப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்கார்? சத்தியத்தை எல்லாம் தெரிஞ்சுக்க அப்புறமா திரும்பி நாங்க உலகத்துல சிக்கிக்கொண்டா நாங்க எப்படி இருக்கிறோமா? பன்றி திரும்பி எங்க போன மாதிரி, சேற்றில் போன மாதிரி இல்லைங்களா? அப்படின்னா அசுத்தமான குணங்கள் இன்னைக்கு யூதருக்குள்ள இருக்கிறதோ எல்லாம் அசுத்தமான என்னங்க குணங்கள். பத்த சொன்னாருங்களா? இன்னைக்கு உலகத்துல யூதர்ல 2 கேட்டகரி இருக்காரு இல்லைங்களா? ஆர்த்தடாக்ஸ் ஜூஸ், நான் ஆர்த்தடாக்ஸ் ஜூஸ். ஆர்த்தடாக்ஸ்னாக்கா ரொம்ப தேவன் மேலே பயபக்தி இருக்கிற யூதர்கள், அது சில பேர் தான். அதிகமாக மெஜாரிட்டி இருக்குது யார் தெரியுங்களா? தேவன் மேலே அவிஸ்வாசி யூதர்கள் தான் என்னங்கோ அதிகமாக இருக்கிறது. மாடர்ன் பீப்புள் இல்லைங்களா? டெக்னாலஜி சேஞ்ச் ஆயிடுச்சு, யாரும் மைண்ட் கூட சேஞ்ச் ஆயிடுச்சு இல்லைங்களா? பேய் பிடிச்ச மனுஷன் மாதிரி இல்லைங்களா? என்னங்க ஸ்வஸ்த புத்தி இல்லை இல்லைங்களா? அதனால பார்க்கும் போதும் என்னங்கோ நிறைய பேர் அந்த பெயினை யாருக்குள்ளே ஓட்டணும்? இப்போ அந்த மனுஷன் நல்லா ஆகணும்னாக்கா அந்த பெயின் யாருக்குள்ளே ஓட்டினான் அப்படின்ற புறஜாதிக்குள்ளே இருக்கிற குணங்கள் அந்த இன்னைக்கு யூதருக்குள்ளே இருக்குமே, அது ஃபர்ஸ்ட் என்ன பண்ண வெளியில கொண்டு வரணும். அந்த வெளியில தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவார்? இப்போ கொண்டு வருவார். அது ஃபியூச்சர்ல நடக்க போகிற என்னங்கோ ஒரு வேலை இல்லைங்களா? அசுத்தமான ஒரு குணங்கள் எல்லாம் எடுத்துட்டு அப்போ அந்த மனுஷன் அதுக்கப்புறமா தான் எங்க எப்படி உட்காருவாரா இல்லைங்களா? வஸ்திரம் தரித்தோ தெளிந்த புத்தி உள்ளவனாகிய. இன்னைக்கு யூதர்களுக்கு தெளிந்த புத்தி இருக்குதுங்களா? என்ன தெளிந்த புத்தி இருக்கும்? புத்தியே இல்லை இல்லைங்களா? அதனால அந்த தெளிந்த புத்தி உள்ள ஆவி தேவன் கொடுக்க போகிறார். இப்ப நமக்கு தேவன் என்ன மாதிரி ஆவி கொடுத்திருக்காரு? நமக்கு என்னங்கோ பயம் ஆவியை கூடாமல் அப்புறமா வசனத்தை மாத்தி சொல்றீங்க. நாங்க திமோத்தி சொன்னா நீங்க ஏதோ கலாத்திய பத்தி பேசுறீங்க இல்லைங்களா? தேவன் பயமுள்ள ஆவி கூடாமல் என்னங்கோ தெளிந்த புத்தி உள்ள ஆவி, வல்லமையின் ஆவி நமக்கு என்ன பண்ணிருக்காரோ கொடுத்திருக்காரு. பாத்தீங்களா? அதனால தெளிந்த புத்தி உள்ள ஆவி இது நமக்கு இருக்கோ. பாத்தீங்களா? இதே மாதிரி ஆவி தேவன் 1000 வருஷத்தை யாருக்கு கொடுக்க போகிறார்? இப்போ யூதர்களுக்கு கொடுக்கும். ஆனா யூதர்கள் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்? தமக்குள்ளே இருக்கிற அசுத்தமான குணங்கள் எல்லாம் யாருக்குள்ளே ஓட்டணும்? இப்போ யாருக்குள்ளே ஓட்டணும்? பன்றிக்குள்ளே ஓட்டணும். அப்ப பன்றி என்னக்க நாங்க அசுத்தமான குணங்கள் அசுத்தமான நபர்களுக்கிட்ட இருக்கிற போது இருக்கணும். யூதர்கள் நடுவே அந்த அசுத்தமான குணங்கள் இருக்கக்கூடாதோ, வெளியில என்னங்கோ போகணும் இல்லைங்களா? அந்த போறதுக்கு தான் தேவன் இன்னைக்கு உலகத்துல சூழ்நிலை என்ன பண்ணிருக்காரு? இப்போ கொண்டு வந்து இருக்காரு. அந்த சைக்காலஜி என்ன பண்ணுவோம்? ஹியூமன் சைக்காலஜி யூதர்கள் இருக்கிற மைண்ட் என்ன பண்ணிப்போ சேஞ்ச் பண்றது தான் தேவன் இன்னைக்கு உலகத்துல எல்லா நிறைய காரியங்களும் என்ன பண்ணிருக்காரு இல்லைங்களா? அதனால சில ஒரு வசனங்கள் நாங்கள் வாசிக்கலாம். முதலாவது வந்துட்டு ஜெகேரியா 12வது அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. ஜெகேரியா 12வது அதிகாரம் 10வது வசனம். சகரியா 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். பாத்தீங்களா? கிருபையின் ஆவி ஊற்றுவார் இல்லைங்களா? இரக்கத்தின் ஆவி ஊற்றுவார். அப்ப என்னாவோ? அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைகளுக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனங்கசந்து துக்கிப்பான். பாத்தீங்களா? அப்பொழுது என்னை நோக்கி பாப்பார் அப்படின்றால் அப்பொழுதுதான் யூதர்கள் கிறிஸ்துவனை கரெக்டாக ரெக்கக்னைஸ் பண்ணுவார். அதனால இந்த பேய் ஓட்டிருக்கு அப்புறமா அந்த மனுஷன் எப்படி உக்காந்தானா? தெளிந்த புத்தியோட கிளீனா ரெக்கக்னைஸ் பண்ணிட்டா, ஓஹோ இவரு தான் கர்த்தர். இவருடைய வார்த்தை என்ன பண்ணணும்? கேட்கணும். அமைதியா உக்காந்துட்ட பாருங்க, அவர் முன்னாடி நல்ல சிஷ்யன் போல இல்லைங்களா? டீசெண்டா உக்காந்துட்டா. அப்படின்னு என்னாங்கோ? அப்பொழுதுதான் யூதர்கள் கிறிஸ்துவனை ரெக்கக்னைஸ் பண்றதுக்கு அப்புறமா தான் கிறிஸ்துவுக்கு சரண்டர் ஆயிடுறார் இல்லைங்களா? நீங்க சொல்றது எல்லாம் என்ன பண்ற ஆண்டவரே கேட்கிறோம் சரண்டர் ஆயிடுறார். அப்பமா என்னங்கோ அந்த மனுஷர் என்ன போட்டாப்பா? அங்கே அவருக்கு வஸ்திரமோ இல்லை. ஆனா அதுக்கப்புறமா என்ன போட்டாருப்பா? இப்போ வஸ்திரம் என்ன பட்ட நாங்க பார்த்தோம்? நீதியின் வஸ்திரம். அப்படின்னா கீழ்ப்படிதல். கரெக்டுங்களா? வஸ்திரம்னாக்கா நாங்க எவ்வளவு தேவனுக்கு கீழ்ப்படுதல இருக்கிறோமோ தேவன் அவ்வளோ கிருபை நமக்கு என்ன பண்ணுவார்? இப்போ தருவார். அதுதான் வஸ்திரம். இப்போ நாங்க வஸ்திரத்தை போட்டிருக்கோம் நெஞ்சிட்டு கீழ்ப்படிதல் இல்லாமல் இருந்தா வஸ்திரத்தை என்ன பண்ண மாதிரி இல்லைங்களா? வெளிப்படுத்தல சொல்றீங்களா? 7ஆவது சபைக்கு சொல்லும் போதும் நீ எப்படி இருக்கிற? நிர்வாணமா இருக்கிற, தரித்திரமாக இருக்கிற. அப்படின்னா நீ நெஞ்சிருக்கிற கீழ்ப்படுத்தல் இருக்கிற. ஆனா உள்ள என்ன இல்லை உண்மையாக. அப்போ யூதர்கள் எப்போ தேவனுக்கே கீழ்ப்படுத்தல இருப்பாரோ தேவன் உண்மையான நீதி யாருக்கு கொடுக்க போகிறார்? திரும்பி யூதர்களுக்கே கொடுக்க போகிறார் இல்லைங்களா? சரி, அந்த மனுஷன் என்னங்கோ இந்த ஒரு சூழ்நிலையிலே அந்த மனுஷன் அமைதியாக உட்காந்துருக்கு பார்க்கும் போதும் வேற வந்தவரெல்லாம் என்ன பண்ணாரு? பார்த்துட்டு ஐயோ சந்தோஷம் தானே படணும்.
யூதர்கள நடுவே சமாதானம் இருக்கும் போது உலகத்து ஜனங்கள் எல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணுவார் இப்போ பயந்துடுறாரு. என்னப்பா இவ்வளோ டென்ஷன் கொடுத்தா இவர் ஆள் நல்லா உக்காந்து இருக்காரு இல்லைங்களா? இப்படி தானே யோசனை பண்ணுவாரோ. இப்போ பிரதர் சொன்னீங்களா தேர்ட் வேர்ல்டு வார்ல எல்லா நாட்கள் யூதருக்கு என்ன கொடுக்க போகிறார்? இப்போ பயங்கர தலைவலி கொடுக்க போகிறார். ஆனா அந்த மகா போர்ல யார் ஜெயிக்க போகிறார்? சமாதானமா இருப்பார், கர்த்தர் இடத்துல அமைதியாக உக்காந்துருப்பார். இதுன்னு பார்த்துட்டு புறஜாதி ஜனங்களுக்கு என்ன ஆயிடும்? என்னப்பா டென்ஷன், இந்த மனுஷன் என்ன பண்ணா கூட ஒன்றும் ஷேக் ஆகுது இல்லையே இல்லைங்களா? அதனாலே அந்த மனுஷன் அடுத்தது என்ன கேட்குறா? ஆண்டவரே நான் உன் பின்னாடி வருவே இல்லைங்களா? அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரா? வர வேண்டாம்னு சொன்னாரா? என்ன சொன்னாரா? வர வேண்டாம்னு சொல்ல, நீங்க போயிட்டு என்ன பண்ணா? ஏன் அப்படி சொன்னாரா? வாங்கோ சொல்லியிருக்கலாமே. இப்போ இயேசு கிறிஸ்து யூதர்களுக்கே சொல்லாமா சொல்ல முடியாதா? 1000 வருஷத்துல இயேசு கிறிஸ்து 1000 வருஷத்துல வந்தாச்சு. பூலோகத்துல கண்ணுக்கு தெரிய மாதிரி ராஜ்யத்தை இஸ்ரேல ஸ்தாபனை பண்ணும் போதும் யூதர் இடத்துல ஒருத்தர் மனுஷன் கேட்டு, ஆண்டவரே நான் உங்களுடைய சிஷ்யன் ஆகிறேன், நான் உங்களுக்கு பின்னாடி வரேன், சிலுவை சுமந்து வரேன் அண்ணாக்கா இயேசு கிறிஸ்து என்ன சொல்வாரப்பா? வேண்டாம்னு சொல்வாரா? என்ன சொல்ல? கரெக்டாக சொல்லுங்க நீங்க. ஏன் இன்னத்தால் போயிட்டு நீங்க சொல்லுங்க சொன்னா, ஏன் நீங்க வர முடியாத வார்த்தை யூஸ் பண்ணல. ஆனா அது பாக்கில என்ன சொன்னாருனாக்கா, நீ போயிட்டு என்ன பண்ணா? என்ன சார்? எஸ், டோர் க்ளோஸ் ஆயிடுச்சு, இப்போ நீங்க எப்படி வர போறீங்க? அதனாலே நோ இல்லைங்களா? இப்போ நீங்க வர முடியாதோ, வராதீங்கன்னு சொல்ல, நீங்க வந்தா ஒன்றும் யூஸ் இல்லை இல்லைங்களா? ஆனா நீங்க ஒரு வேலை செய்யலாம். என்னங்கோ, நீ என் பின்னாடி வந்து வேற செய்ய முடியாதோ, ஆனா இன்னொரு வேலை செய்யலாம். நான் உங்களுக்கு என்னென்ன செஞ்சிருக்கேனோ நீ போயிட்டு யாருக்கு சொல்லுவா? டெக்கா போலீஸுக்கு போயிட்டு சொல்லுவேன்னு சொன்னாரோ இல்லைங்களா? ஆக்சுவலி எல்லாருக்கும் சொல்லுவேன்னு சொல்றாரு, ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் போயிட்டு சொல்லுவேன்னு சொல்றாரு. ஆனா இவர் எங்க போனார் தெரியுங்களா? டெக்கா போலீஸ் ஏன்னு பார்க்கலாம் இப்போ இல்லைங்களா? அதனால யூதர்களுக்கு ரட்சிப்பு வந்த உடனே யூதர்கள் மூலியமாக தான் புறஜாதி ஜனங்கள் எல்லாருக்கும் என்ன போகும்? இப்போ சத்தியம் போகும். இருக்குமா வசனம்? படிங்கோ. எங்க இருக்கோ? படிங்க சார். வெரி குட், பரவாயில்லையே, பைபிள் வாசிக்கிறீங்க. வெரி குட். ஜக்கேரியா 8வது அதிகாரம், ஜக்கேரியா 8வது அதிகாரம் வசனம் 20 23 வரைக்கும் வாசிங்க சார். சகரியா 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் முதல். இன்னும் ஜனங்களும் அநேகம் பட்டணங்களின் குடிகளும் வருவார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு பட்டணத்தின் குடிகள் மறு பட்டணத்தின் குடிகளிடத்தில் போய் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும் சேனைகளின் கர்த்தரை தேடவும் தீவிரித்து போவோம், வாருங்கள் நாம் போவோம் என்று சொல்லுவார்கள். பாருங்க, அந்த நாட்டில் இருக்கிற ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவின் பார்த்துட்டு வெளியில போகும்னு சொன்னார். ஆனா இந்த மனுஷன் போயிட்டு இந்த நியூஸ் வெளியில சொல்லிட்ட உடனே பைபிள் என்ன கொடுத்திருக்கான்? they were all amazed கொடுத்திருக்காரு. அப்படின்னா இந்த ஒரு மனுஷன் மூலியமாக, யூதர் மூலியமாக சத்தியத்தை வெளியில போகும் போது ஜனங்கள் என்ன சொல்வாரோ, நாங்க கூட என்ன பண்றோம், உங்களுக்கு பின்னாடி வருவோம், ஏனென்றால் கர்த்தர் உங்களுக்கு கூட இருக்கிறார், உனக்கு எவ்வளவு செஞ்சிருக்காரோ இதெல்லாம் பார்த்துட்டு எல்லா புறஜாதி ஜனங்கள் ஐடென்டிஃபை பண்ணுவார். என்னன்னுட்டு, ஓ கர்த்தர் உங்களுக்கு கூட இருக்கிறார். இந்த பேய் பிடிச்ச மனுஷன் கூட யார் இருக்கிறார்? இப்போ கர்த்தர் இருக்கிறார். இஸ்ரேல் கூட யார் இருக்கிறார்? இப்போ கர்த்தர் இருக்கிறார் புரிஞ்சுக்குவார். அப்புறமா நெக்ஸ்ட் சிஸ்டர், அநேக ஜனங்களும் பலத்த ஜாதிகளும், எனக்கு அநேக ஜனங்கள் பலத்த ஜாதிகள் எருசலேமின் சேனைகளில் கர்த்தரை தேடவும் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும் வருவார்கள். அந்நாட்களில் பலவித பாஷைக்காரராகிய புறஜாதியாரில் 10 மனுஷர். எவ்வளவு மனுஷரா? அந்த நீ என்ன ஊருக்கு போனா? டெக்கபோலிஸ் என்னங்க 10. ஏன் 10 கொடுத்துருக்கா தெரியுங்களா? இன்னைக்கு யுனைடெட் நேஷன்ஸ்ல இருக்கிற 10 பவர்ஃபுல் நேஷன்ஸ், அதான் என்ன சொல்லியிருக்காருங்க, பலமான ஜாதி, கரெக்டுங்களா? பலமான ஜனங்கள் இல்லைங்களா? 10 அண்ணாக்கா என்னங்க பவர்ஃபுல் நேஷன்ஸ். அதனால டெக்கோபோலிஸுக்கு போயிட்டு என்ன பண்ணார்? இந்த சுவிசேஷத்தை என்ன பண்ணார் அவர் சொன்னார் இல்லைங்களா? அப்போ இந்த ஒரு பகுதி முடிஞ்சிச்சு இல்லைங்களா? அதனால இயேசு கிறிஸ்து 2வது வருகையில வந்த உடனே பூலோகத்தை தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபனை பண்ணும் போது முதலாவது கருத்து இதுதான் பண்ண போகிறார். சரி, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறார்? நெக்ஸ்ட் போர்ஷன் பார்த்தா இயேசு கிறிஸ்து மறுபடி கப்பல் ஏறார், என்னங்க கடல் அந்த பக்கத்துல வருவார். அப்படி என்றால் இது ஃபர்ஸ்ட் ஃபேஸ். இன்னும் 2வது ஃபேஸ் இன்னொரு இருக்கோ, அது என்ன தெரியுங்களா? யூதருடைய ரட்சிக்கு அப்புறமா
நெக்ஸ்ட் கர்த்தர் என்ன பண்ணணும்? யூதர்களுக்கு ரட்சிப்பு வந்துச்சு. அப்ப நெக்ஸ்ட் என்ன செய்யணும்? நெக்ஸ்ட் யாருக்கு? புறஜாதி ஜனங்களுக்கு இல்லைங்களா? அது எங்க கட்டிருக்க தெரியுங்களா? இந்த 2 அற்புதத்தை செஞ்சார். 2 பேர் கூட பெண் தான், கரெக்டுங்களா? ஆண்கள் இருக்காங்களா? இல்ல, 2 பெண்கள் தான். 2 பேருக்கும் எவ்வளவு வயசுல இருந்த வியாதி? 12 வருஷம் இருக்கு. 12 வருஷத்துல வியாதி இருக்கும் இல்லைங்களா? ஏன் 12 வருஷம் கொடுத்துருக்கா தெரியுங்களா? 12 வருஷம்னாக்கா என்னங்கோ, இது ஸ்டேஜ் ஆஃப் மெச்சூரிட்டி. பாருங்க, ஒரு பெண்ணு வயசுக்கு வருது எப்போனாக்கா ஒரு 12. அந்த அம்மா வந்துட்டு 12 வயசுலேருந்தே இந்த அனுபவிச்சிருக்காருனாக்கா எப்போ அவருக்கு மெச்சூர் ஆயிடுச்சோ அந்த நேரத்தில் என்னங்கோ அப்படியே 12 இயர்ஸ் இஸ் பிளேஸ் ஆஃப் மெச்சூரிட்டி. ஓகேங்களா? சரி, இப்போ இந்த மைண்டில் வச்சுக்கலாம், அப்புறம் பார்க்கலாம். ஓகேங்களா? ஆக்சுவலி கர்த்தர் எதுக்கு வந்தாருனாக்கா, அந்த யாரு மகள்னு வந்துட்டு என்னங்கோ அவர் ஏற்கனவே என்னங்கோ ஒரு டெத் கண்டிஷன்ல இருந்தார். ஊரிட கொண்டு வரது தான் இயேசு கிறிஸ்து வந்தார் ஆக்சுவலி. ஆனா போகிற நேரத்துல நடுவில் ஒருத்தர் வந்தார். அந்த அம்மாக்கு என்ன இருந்ததா? ஒரு பிளட் ஃப்ளோ கண்டினியூஸ் ஆகிருந்தது. அதனால என்ன பண்ணாரோ, இவரு அவர் சொத்தை பண்ணல, ஆனா இவரு தான் நோக்கி என்ன கேட்கற தெரியுங்களா? அவருடைய வஸ்திரத்தை தொட்டா என்ன ஆயிடுற, குணமாயிடுற நினைச்சுக்கிற. இது என்ன மீனிங்கோ? கரெக்ட், புறஜாதிகள் தான், தவறில்லை, கரெக்ட் தான். இது எப்படி, ஆனா இது எப்படி கரெக்டா கிளியரா கொண்டு போகிறான்னாக்கா, இயேசு கிறிஸ்து இஸ்ரேலுக்கு தம்முடைய ரட்சிப்பு கொடுத்ததுக்கு அப்புறமா புறஜாதி ஜனங்களுக்கு ரட்சிப்பு கொடுக்க போகிறார் இல்லைங்களா? அவர் வந்திருக்கிறது எதுக்கு தெரியுங்களா? என்னங்கோ அவர் வந்திருக்கிறது என்னன்னா, இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரோ, ஆச்சரியப்பட வேண்டாம், பேத குழியில் இருக்கிற அனைவரும் என்னோட சத்தியத்தை கேட்கிற நாட்கள் வரும். கரெக்டுங்களா? அதனால அந்த அந்த என்ன பெண்ணுக்கு பேர் கொடுக்கல இல்லையா? அவருடைய அந்த குழந்தை இறந்து போயிடுச்சுங்களா? அவருக்கு என்ன சொல்றாரா? சிறு பெண்ணே இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரா? அவர் தூங்கி இருக்கார். இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறதே எதுக்கு தெரியுங்களா? கல்லறையிலே தூங்கி இருக்கிறவர் எல்லாருக்கும் என்னங்கோ எழுப்புறதுக்கு தான் வந்திருக்கார். அது அந்த வேலை செய்யறதுக்கு முன்னாடி ஒரு வேலை முக்கியமாக செய்யணும். என்ன சொல்லுங்க? அந்த ஒரு பிளட் ஃப்ளோ இருந்தது பார்த்தீங்களா? அந்த அம்மான்னு என்ன பண்ண ஃபர்ஸ்டோ சுஸ்தப்படுத்தணும். இது என்ன மீனிங்கோ? இப்போ பைபிள் ரத்தம் என்னங்க? பிளட் ஜீவன் இல்லைங்களா? அந்த அம்மாக்கு 12 வயசுலேருந்தே ரத்தம் வந்துனே இருக்குதுனாக்கா அவர் என்ன தெரியுங்களா? அவருக்கு கண்டினியூஸாக உயிர் என்னங்கோ போயினே இருக்கும். அவர் உயிரிட வாழல. ஆக்சுவலி உயிர் என்னங்க அவருக்கு ஊர் போயினே இருக்கிறோம். சத்த நிலைமையில இருக்கிறார், வாழ்ந்து கொண்டு இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா உண்மையாக என்னங்கோ இல்லை இல்லைங்களா? சொசைட்டியில ஃபெலோஷிப் இல்லை, வீட்டில் தீட்டுள்ள மாதிரி ஒரு ஸ்திரீ மாதிரி பார்க்குறாரோ இல்லைங்களா? யாருக்கிட்ட சம்பந்தம் வைக்க முடியல, ரொம்ப தூரத்தில் ரொம்ப கேவலமா இங்கே என்னங்கோ பார்த்து நின்றார். ஒரு அசுத்தமான ஒரு ஸ்திரீ மாதிரி தான் என்னங்கோ பார்த்து நின்றார். அப்படின்றது என்ன இதோ இல்லைங்களா? இது என்ன நான் பார்க்கும் போதோ என்னங்கோ உயிர் இல்லைங்களா? இன்னைக்கு உலகத்துல என்னங்கோ எல்லா மனுஷரும் வாழ்ந்து கொண்டிருக்காரா? எப்படி இருக்காரா? இன்னைக்கு உலகத்துல மனுஷன் வாழ்ந்து கொண்டிருக்காரா? இயேசு கிறிஸ்து என்ன சொல்றா? மரித்தவர் அடக்கம் போட்டா. அப்படின்னா இன்னைக்கு உயிரோட இருக்கிற மனுஷன் கூட தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கிறாரா? மரித்த கண்டிஷனில் தான். இயேசு கிறிஸ்து 2வது வருகையில வரும் போதுதான் அந்த நேரத்தில் கூட இஸ்ரேல ராஜ்யத்தை ஸ்தாபனை பண்றது நேரத்தில் கூட சில பேர் உயிரோட இருப்பார் இல்லைங்களா? ஆக்சுவலி அவர் வாழல, சாகருக்கு தான் போயின்னு இருக்கிறார். ஆனா தேவனுடைய ராஜ்யம் பூலோகத்தில் ஏற்கனவே ஸ்தாபிக்கப்பட்டதுனாலே இப்ப அவர் கல்லறைக்குள்ள போறதுக்கு என்ன இல்ல அவசியம் இல்லை. ஏன்? இயேசு கிறிஸ்து தொட்டாவே போதும், நம்முடைய உயிர் என்ன ஆயிடும், அப்படியே திரும்பி வந்துடும். நம்முடைய பிளட் ஃப்ளோ ஸ்டாப் ஆயிடும். இந்த வாழ்க்கை இறந்து போன வாழ்க்கை அப்படியே என்னங்கோ ஸ்டாப் ஆயிடும். திரும்பி வாழ்க்கைக்கு அப்படியே என்னங்கோ தாண்டு போலாம். எப்படி தெரியுங்களா? 1வது உலகத்திலிருந்து 2வது உலகத்துல எவ்வளவு பேர் வந்தாரா இல்லைங்களா? 1வது உலகத்துல எல்லாரும் என்னங்கோ நாசனம் ஆகல. சில பேர் என்னங்கோ 7 பேரோ, ஸோ டோட்டல் 8 பேர் என்னங்கோ 2வது உலகத்துக்கு வந்தார். அப்படியே 2வது உலகத்திலிருந்து சில பேர் உயிரோட அப்படியே 3வது உலகத்துல என்னங்கோ போறார், சாக மாட்டார். இது பைபிள் இருக்க பாருங்க. எங்க? ஏசாயா 24வது அதிகாரம் 6வது வசனம். ஏசாயா 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இது நிமித்தம் சாபம் தேசத்தை பட்சித்தது, அதன் குடிகள் தண்டிக்கப்பட்டார்கள், தேசத்தார் தகிக்கப்பட்டார்கள், சிலர் மாத்திரம் மீந்திருந்தார்கள். பாத்தீங்களா? தேசத்தை தேவன் தண்டித்தார்,
கிரேட் டைம் ஆஃப் ட்ரபிள் என்னங்க பயங்கரமாக தண்டனை கொடுக்க போகிறார். ஆனா எல்லாரும் போயிட்டாரா? எல்லாம் நாசனம் ஆயிட்டாரா? என்ன கொடுத்திருக்கார் வசனம்? செல்லர் உயிரோடு இருக்கிறார். அதனால பிரதர் கூட சொன்னாங்களா, ஜக்கரியா 14வது அதிகாரத்துல பாதி நகர்த்தார் எங்க போயிட்டுறாரோ, ஆனா பாதி நகர்த்தார் உயிரோடு இருப்பார். பாத்தீங்களா? அந்த பாதி உயிரோடு இருக்கிற நபர்கள் மூலியமாக தான் தேவன் அவருடைய ஜபத்தை கேட்டுதா எனக்கு ராஜ்யத்தை ஸ்தாபனம். அவரு கூட சாக மாட்டார். அப்படியே உயிரோட 3வது உலகத்துக்குள்ள எங்க அப்படியே தாண்டி போயிட்டார். இன்னொரு வசனம் வாசிங்கோ, மேத்யூ 24:22. மத்தேயு 24வது அதிகாரம் 22வது வசனம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை. பாத்தீங்களா? அப்புறமா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமோ அந்நாட்கள் குறைக்கப்படும். பாத்தீங்களா? குறைக்கப்படும். அந்த நாட்கள் கம்மியா பண்ணலனாக்கா ஒரு மனுஷன் கூட உயிரோடு இருக்குது இல்லையா? இதோ மகா உபதிரவத்தின் காலத்தை பத்தி பேசுறார். ஆனா பைபிள் பிரகாரமாக இந்த மகா உபதிரவத்தின் காலத்தை தேவன் என்ன பண்றாரு? இப்போ குறைக்க போகிறார். ஏனென்றால் சில பேர் உயிரோடு இருக்கணும். இவர் மூலியமாக தான் தேவன் தம்முடைய ராஜ்யத்தை என்ன பண்ணார்? பூலோகத்துல ஸ்தாபனை பண்ண போகிறார். அதனால அந்த ஸ்திரீ என்ன பண்ணார்? இப்போ சொஸ்த பண்ணார் இல்லைங்களா? இது யாருக்கு தெரிஞ்சிச்சு? கிறிஸ்துவுக்கு தெரிஞ்சிச்சு இல்லைங்களா? நமக்கு ஃபீல் ஆயிடுச்சு, நான் இங்க திரும்பி உயிரோ வந்துச்சு இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து கேட்கிறார். அந்த அம்மா இடத்துல எப்படி பேசுற? இயேசு கிறிஸ்தரா சமாதானமா பேசுவார் இல்லைங்களா? சரி, அடுத்தது அதுக்குள்ளே ஒரு நியூஸ் வரும். ஏற்கனவே மகள் என்ன ஆயிட்டாரா? கல்லறைக்குள்ள என்ன இறந்துட்டார் இல்லைங்களா? அப்படின்னா இயேசு கிறிஸ்து உயிரோடே இருக்கிற நபர்களுக்கே உயிர் கொடுத்ததுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் யாருன்னு எழுப்ப போகிறார்? எஸ், மரித்தவர்கள் இல்லைங்களா? ஆனா மரித்தவர் கிறிஸ்துவின் பார்வையில் எப்படி இருக்காரா? கல்லறைக்குள்ள இருக்கிறாரா? கல்லில் வெளியில இருக்கிறாரா? கிறிஸ்துவின் பார்வையில மரித்த நபர்கள் எல்லாம் தூங்கின்னு இருக்கிறார். நீ எங்கன்னா இருங்கோ, வீட்டில் இருங்கோ, காட்டில் இருங்கோ இல்லைங்களா? எப்படி இருக்காரு? தூங்கின்னு இருக்கிறார். அதை எழுப்ப போகிறார் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து வந்த உடனே என்னங்க லாஸ்ட்ல செய்ய போகிற என்ன வேலை தெரியுங்களா? கல்லில் இருக்கிற அத்தனை நபர் என்ன பண்ண திரும்பி உருட கொண்டு வருவார். எப்படி கொண்டு வருவார்? என்ன சொன்னார் அந்த அம்மாக்கே? தலித்தா கும் அப்படின்னா சிறு பெண்ணே இல்லைங்க எழுந்தோ வா இல்லைங்களா? இங்கிலீஷ்ல வேற ஒரு டிரான்ஸ்லேஷன் எப்படி வரும்னா மகளே எழுந்தோ வா. மகளேனாக்கா மீனிங் என்ன? என்னடியோ என்னோட குட்டி இல்லைங்களா? என்னடியோ என்னங்க மகளுக்கு கரெக்டாக வார்த்தை மகள் தானே? சரி இல்லைங்களா? மகள் என்ன மீனிங்கோ? டாட்டர் இல்லைங்களா? என்னுடைய பாப்பா மாதிரி, சைல்டு மாதிரி இல்லைங்களா? அப்படி என்றால் கிறிஸ்து உலகத்தில் இருக்கிற எல்லா மக்கள்களும் எப்படி பார்க்க போகிற தெரியுங்களா? தம்முடைய சொந்த மக்கள் போல. கரெக்டுங்களா? பைபிளை கொடுத்துருக்காங்க. இயேசு கிறிஸ்து 2வது வரைக்கும் வரும்போது எப்படி வர்றாரா? நித்ய தந்தை, நித்ய பிதா. அப்ப சபை நித்ய தாய் இல்லைங்களா? அப்போ இயேசு கிறிஸ்துவோட வம்சம் இருக்குமா? இருக்குதுங்களா? இயேசு கிறிஸ்துவோட வம்சம் இருக்குதுங்களா? ஏசாயா படிங்க, ஒரு வம்சம் வளர என்ன வளராரா? வரலாறு. ஓகே, ஐசா 53 8 53வது அதிகாரம் 8வது வசனம். இடுக்கண்ணிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? என்னங்க அவர் வம்சத்தை யாருனாலே இருக்குதுங்களா? ஒரு வம்சம் இப்போ இருக்குதா? முதலாம் வரிகள் இந்த கேள்வி போட்டார். அவர் வம்சத்தை யாருனால் சொல்லி முடியும்? இயேசு கிறிஸ்து என்னங்க ஒரு விருப்பப்பட்டிருந்தா ஒரு நல்ல பர்ஃபெக்ட் ஜெனரேஷன் என்ன பண்ணிருக்கலாம்? கொண்டு வந்திருக்கலாம் இல்லையமா? ஒரு பரிபூர்ணமான மனுஷன் கல்யாணம் செஞ்சிருந்தா யார பொருந்திருப்பாரா? ஒரு பரிபூர்ணமான ஒரு என்னங்க ஒரு ஜெனரேஷன் வந்திருக்கோ. அதனால ஒரு கேள்வி போட்டார், அவர் வம்சத்தை யாருனாலே சொல்ல முடியும்? இயேசு கிறிஸ்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டார். ஏத்துறீங்களா? உலக ஜனங்களுக்காக இல்லைங்களா? நான் என்னுடைய ஜெனரேஷனும் என்னுடைய குழந்தைகளை என் ஊரில் இருக்கிற என் உள்ளே இருக்கிற எல்லா பர்ஃபெக்ட் ஜெனரேஷன் என்ன பண்றேன்? நான் சாக்ரிஃபைஸ் பண்றேன். இதுக்கு பதிலாக உலகத்தின் ஜனங்களுக்கு என்ன பண்றேன்? நான் இப்போ நான் அக்செப்ட் பண்ண போறேன், அடாப்ட் பண்ண போகிறேன். அதனால என்ன சொன்னாரோ? குழந்தை எழுந்துட்டோ மை சைல்டு. 1000 வருஷத்துல ஒருத்தருக்கும் இயேசு கிறிஸ்து என்ன ஆகிற போறது தெரியுங்களா? நித்ய தந்தை, நித்யா பிதா இல்லைங்களா? தாய் யாருனாக்கா
சபை இல்லைங்களா. எல்லாம் ஏஞ்சி வந்த உடனே இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? ஃபர்ஸ்ட் அவருக்கு என்ன கொடுங்க? ஆகாரத்தை கொடுங்க இல்லைங்களா. ஏன் ஆகாரத்தை கொடுங்க? சத்தியத்தை கொடுங்க. ஃபர்ஸ்ட் அவர் சத்தியம் தெரியாதே, கல்லிருந்து வெளியில வந்திருக்காரு. அப்படியே விட்டா என்ன யூஸ்? ஃபர்ஸ்ட் அவருக்கு பலமான ஆகாரத்தை என்ன பண்ணுங்க நீங்க கொடுங்க. அந்த ஒரு என்னங்க ரத்த ஒரு ரோகம் இருந்தது இல்லைங்களா, அந்த வியாதி இல்லைங்களா, அந்த ஸ்திரீ மனசுல என்ன நினைச்சாரா? துணி தொட்ட போது என்ன ஆயிடுறேன்னா இல்லைங்களா. இப்போ இன்னைக்கு உலகத்துல ஜனங்கள் எப்படி இருக்காரா? ஐயோ தேவனுக்காக இதனால் செஞ்சா தேவன் ரொம்ப பிரியப்படுத்துறார். அந்த அம்மா என்ன பண்ணாரா? 12 வருஷமாக தனக்கு இருக்கிற எல்லாம் என்ன பண்ணிருக்காருப்பா செலவு பண்ணிருக்கா. இன்னைக்கு உலகத்துல இருக்கிற நபர்கள் எப்படி இருக்காரா? தம்ம உயிரோ உலகத்துல இருக்கிற எல்லாம் என்னென்ன செலவு ஐ மீன் சம்பாதிக்கிறாரோ அது எதுக்கு செலவு பண்றார்? தேவனுக்காக என்ன பண்றாரு? இப்போ செலவு பண்றாரு இல்லைங்களா. உயிரே கொடுத்துறாரோ. இன்னைக்கு பாருங்க, நாங்கெல்லாம் இப்போ அமைதியாக உட்காந்து இருக்கிறோம். இன்னைக்கு நீங்க போயிட்டு சபரிமலை கிட்ட பாருங்க, எனக்கு ஒரே காலில் என்னங்க அவர் போறாரு. ஏன் தேவன் யாருன்ட்டு அவருக்கு என்னங்கோ தெரியாதோ. ரத்தம் வந்தா கூட ஆமாப்பா நான் தேவனுக்கு பிரியப்படுத்தணும் நான் போறேன் இன்னிட்டு இல்லைங்களா. ஏன் அவர் மனசுல என்ன தெரியுங்களா, நான் தேவனை பிரியப்படுத்தினா எனக்கு என்ன ஆயிடும்? சுஸ்தமாயிடும். அதனால என்ன பண்ணிருக்காரோ, ஃபுல் செலவு பண்ணிருக்காரோ, எல்லா ட்ரீட்மெண்ட் வாங்கியிருக்காரோ. அவன் என்ன சொல்றது, அந்த அஸ்ட்ராலஜர் கிட்ட போறதோ இல்லைங்களா, அந்த வாத்தியார் கிட்ட போறதோ இல்லைனாக்கா அந்த கோயிலுக்கு போறதோ இல்லைங்களா, இதெல்லாம் செலவு பண்ணிட்டு கடைசியில் என்ன நினைக்கிறார்? எதுவுமே வேஸ்ட், நோ யூஸ். ஆனா கிறிஸ்துவின பார்த்த உடனே மனசுல என்ன நினைக்கிறார்? எல்லாம் ட்ரை பண்ணாச்சு, கடைசியில் என்ன பண்ணலாம்? கிறிஸ்துவன் என்ன பண்ணலாம் இல்லைங்களா, சீக்கிரட்டாக என்ன பண்ணலாம்? சும்மா அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை என்ன பண்ணலாம்? டச் பண்ணலாம் இல்லைங்களா. அதனால ஜக்கரியால என்ன கொடுத்திருக்கார்? புறஜாதி ஜனங்கள் என்ன சொல்றாரா? யூதர்களை நோக்கி வஸ்திரத்தை இல்லைங்களா. அதனால பார்க்கும்போது கிறிஸ்துக்குள் அன்பாக அளிக்கப்பட்ட சோதர சோதரிகளே, இதுதான் நமக்கு என்ன பண்ணிருக்காரு இங்க கொடுத்திருக்காரு. சரி, ஏன் இந்த 12 வயசுன்னு கொடுத்திருக்காரோ? நீங்க 2 சூழ்நிலை அப்சர்வ் பண்ணா 12 வயசு பைபிள் என்ன? 12 கோத்திரம் அது ஆயிடுச்சு. அப்போ ஏற்கனவே பிறந்த அவர்ல அங்கே இருக்காரோ. சரி, நெக்ஸ்ட் நானும் கூட இப்படியே யோசனை பண்ணேன், 12 எங்கே ஃபிட் பண்ணலான்ட்டு, எங்கே ஃபிட் ஆகல. சரி, ஒரு சஜஷன் சொல்கிறேன் பாருங்க இல்லைங்களா. சரி, சஜஷன் என்ன தெரியுங்களா, இயேசு கிறிஸ்து ஆலயத்தில் என்ன வயசோ? 12 வயசுப்பா. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன தெரிஞ்சுக்கொண்டார் 12 வயசுல? இல்லை அங்கே ஆலயத்தில் உக்காந்து டிஸ்கஸ் பண்ணுறது என்ன தெரிஞ்சுக்கொண்டார்? அந்த டிஸ்கஷன் மூலியமாக என்ன தெரிஞ்சிச்சு அவருக்கு? என்ன சத்தியம்? கரெக்டா, என்ன சத்தியம் என்ன தெரியுங்களா. இப்போ ஆலயத்துக்கு உக்காந்து என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தார் அவர் அப்பா அம்மா 3 நாளுக்கு அப்புறமா அவருக்கு தெரியும். வந்து திரும்பி கேட்கிறார், என்னப்பா என்ன பண்ணி நிற்கிறேன்? அவர் என்ன பதில் கொடுத்தாரு? அப்படி சொன்னாரா? நீங்க இயேசு கிறிஸ்து நல்ல படத்தை கத்துக்கோங்க. என்ன பதில்? கரெக்ட். நான் பிதாவின் சித்தத்தை செய்யணும்னு உங்களுக்கு தெரியாதா? இங்கிலீஷ்ல என்ன வரானாக்கா, டோன்ட் யூ நோ தட் ஐ ஷுட் டூ மை ஃபாதர்ஸ் பிஸ்னஸ். கரெக்டுங்களா? அப்ப என்னன்னா ஃபாதர்ஸ் பிஸ்னஸ் பத்தி நல்லா என்ன பண்ணிருக்காரு, இப்போ கேள்விகளுக்கு மூலியமாக தெரிஞ்சு கொண்டிருக்காரு. அப்போ என்ன புரிஞ்சிச்சு அவருக்கு? என்ன புரிஞ்சிச்சு? அப்ப அப்பா அம்மா கூட எங்க போனாரோ? வீட்டுக்கு போயிட்டாரு. எவ்வளவு வருஷம் இருந்தாரு அப்பா அம்மா கூட? 18 வருஷம் இருந்தார். ஏன் இருந்தாரா? ஏன்? கரெக்ட். அடிமையில் இருந்தார், எல்லாம் கரெக்ட் தான். ஏன் இருந்தார்? அப்படி என்றால் அந்த உக்காந்து டிஸ்கஸ் பண்ணும் போது ஏதோ ஒரு விஷயம் அவருக்கே தெரிஞ்சிருந்தோம். என்ன தெரிஞ்சிருந்தோம்? வேதத்தின் அடிப்படையிலே தேவனுக்கே ஒரு வேலை செய்யணும், அல்ல ஊழியம் செய்யணும்னாக்கா தேவனுக்கு நம்முடைய உயிர் கொடுத்தோம்னாக்கா எந்த வயசுல கொடுத்தோம்? 30 வயசுல கொடுத்தோம். அதுக்கு தெரிஞ்சிருப்போம். கேட்டுங்களா? அப்படி என்றாலேனா 12 வயசு இஸ் நாட் அ ஏஜ் ஆஃப் மெச்சூரிட்டி. கேட்டுங்களா? மெச்சூரிட்டிக்கு வயசு என்ன? 30 வயசோ வேதத்துல கொடுத்திருக்கிறதுனால அமைதியாக வெயிட் பண்ணாரு. அப்படி என்றால் 12 வயசு என்ன தெரியுங்களா? இட் இஸ் எ இம்மெச்சூர்ட் ஏஜ். என்னங்கோ இன்னும் வயசுக்கு என்னங்கோ வரல. வயசுக்கு வர்றது என்ன 12 வருஷத்துக்கு அப்புறமா தான் இல்லைங்களா. அப்படின்ற என்ன தெரியுங்களா, இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வரும் போதோ உலக மக்கள்கள் எல்லாரும் கல்லறையில் ஏற்கனவே போயிருக்கிற எல்லார்கள், ஊரில் இருக்கிற எல்லார்கள், அவர் மெச்சூரிட்டி இருக்குமா? அவருக்கு என்னங்கோ மெச்சூரிட்டியே இல்லை இல்லைங்களா. அந்த மெச்சூரிட்டி இல்லாத நபர்களுக்கு தான் கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை என்ன பண்ணாரு இப்போ பண்ண போகிறார். ஓகேங்களா? ஸோ அதனால இந்த மாதிரி என்னங்கோ நாங்கள் வேதத்தை படித்தா என்னங்கோ இந்த மாதிரி ஒரு நிறைய ஒரு என்னங்கோ ரகசியங்கள் தேவன் நமக்காக வச்சிருக்கார். அதனால
இல்லை நமக்கு என்னப்பா படம்னாக்கா பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் இல்லைங்களா. நமக்கு என்ன பண்ணியிருக்காரு இப்போ, நமக்கு கூட என்ன பண்ணியிருக்காரோ, நாங்கள் ஏசு கிறிஸ்துன்னு பார்த்த உடனே போயிட்டு ஏசு கிறிஸ்துக்கு என்ன பண்ணியிருக்கிறோம், சரண்டர் ஆயிருக்கிறோம் இல்லைங்களா. நல்லா வஸ்திரத்தை நமக்கு என்ன பண்ணியிருக்காரோ கொடுத்துருக்காரு. நம்ம நிலையை யாரும் கண்ட்ரோல் பண்ணவே முடியல, விடுங்க. இப்போ கூட கண்ட்ரோல் பண்ண முடியாது இல்லைங்களா. யாருடைய பேச்சு என்ன பண்ணுறது இல்லை, கேட்கறது இல்லை. எவ்வளோ சங்கிலி போட்டேன் என்னங்க இல்லைங்களா. ஆண்டவர் தான் என்ன பண்ணும் இப்போ, இல்லைங்களா. ஆனால் ஒன்று விஷயம் இல்லைங்களா, கர்த்தர் நம்ம நின்று பேய் ஓட்டதுக்கு அப்புறமா என்ன பண்ணா, கர்த்தர் இடத்துல என்ன பண்ணிப்பா இல்லைங்களா, உக்காந்தோம், அமைதியாக உக்காரணும் இல்லைங்களா. கர்த்தர் இடத்துல என்ன கேள்வி கேட்டா, ஆண்டவரே நான் உங்க பின்னாடி வரே. அவருக்கு வேண்டான்னு சொன்னாரோ, நமக்கு என்ன சொல்லியிருக்காரோ, வா வானாக்கா நாங்கள் என்ன வருவோம், நீ போ நான் வருவேன் இல்லைங்களா. வரணும். ஏசு கிறிஸ்து எடுத்து பின்னாடி என்ன பண்ணோம், என்ன கண்டிஷன், தன்னை தானே வெறுத்தோம். நமக்கு என்ன நிறைய பிளான், எய்ம்ஸ், ஆம்பிஷன்ஸ் எல்லாம் இருக்க. பாருங்க, ஏற்காடு நல்ல இடம் தான். பிரதர் காலையிலேருந்தே சும்மா நமக்கு டார்ச்சர் கொடுத்தாரோ இல்லைங்களா. சும்மா 3 மணி வரைக்கும் லீவ் கொடுத்திருந்தா ஏற்காடெல்லாம் சுற்றி வந்திருக்கலாம். ஆனால் யாராவது போனாரா, யாராவது போனீங்களா, ஏன் போல, வழி தெரிந்த போயிருப்பீங்க. அதல்ல தேவன் உங்களுக்கு விசாலமான வழியில இருக்குமான வழி கொண்டு வந்திருக்காரோ இல்லைங்களா. ஆனால் யாரும் போக மாட்டோம். ஏன் போக மாட்டோம் சொல்லுங்க. நம்மளோட மைண்டு என்னங்க வந்தது வந்துட்டு சைட் சீயிங் கிடையாது. நம்ம வந்திருக்க மைண்ட் எதுக்கு, தேவனுடைய வார்த்தை கேட்கறதுக்கு. அதனால எவ்வளோ ஒரு ட்ரபிள்ஸ் இருந்தால் கூட மைண்டு எதுக்காக காத்துன்னு இருக்கிறோம், வசனத்தை கேட்குறது. அமைதியாக சைலண்டாக இருக்கலாம், நோ ப்ராப்ளம். யாரா டென்ஷன் எடுத்து கத்துனாரா, ஐயோ இந்த மாதிரி ஆயிடுச்சு, யாரா டென்ஷன் எடுத்தாரா, ஒன்றும் இல்லை. கர்த்தர் இடத்துல என்னங்கோ ஒப்பு கொடுத்தோமா, அப்போ எப்படி இருக்கோமா, இப்போ அமைதியாக இருக்கணும் இல்லைங்களா. அதனாலே கர்த்தருக்குள்ள அன்பாக சோதர சோதரிகளே, தேவன் நமக்கு தெளிந்த புத்தி உள்ள ஆவி, பலமுள்ள ஆவி நமக்கு என்ன பண்ணியிருக்காரோ கொடுத்துருக்காரு. யோசனை பண்ணுங்க, இதே மாதிரி உலகத்தில் ஆய்ந்து என்ன பண்ணியிருப்பாரோ, கொட 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 அப்படியே ஆடி அந்த டிரைவர் மேலே நல்லா கத்திருப்பாரோ இல்லைங்களா. தேவையில்லாத வார்த்தையில பேசியிருப்பாரோ. ஆனால் நமக்கு எப்படி இருக்கோ, டிரைவருக்கு தேங்க்ஸ் சொன்ன அவனே ஆச்சரிய ஆகிட்டான். என்னப்பா நீங்கள் திட்டு பார்க்கல இப்படி சொல்கிறாரு, சரி சார் ஓகே, அமைதி ஆகிட்டு அவனும் இல்லைங்களா. அதான் சமாதானத்தின் ஆவி இல்லைங்களா. பலம் எப்படி, நம்ம பலத்தை எப்படி காட்டணும் தெரியுங்களா. என்னங்கோ, எல்லாரும் முன்னாடி வைலண்டாக ரியாக்ட் ஆகிறது கிடையாது. எல்லாரும் முன்னாடி பயங்கரமான சூழ்நிலையா, அந்த சூழ்நிலையில அமைதி என்ன பண்ணணுங்கோ காட்டணும். அதுதான் பாருங்க. இப்போ இயேசு கிறிஸ்து எவ்வளோ பவர், கடலுக்கு என்னங்க இப்படி சொன்னார் பாருங்க, கடல் என்ன ஆயிடுச்சு இல்லைங்களா. சிஷ்யர்களும் ஷாக் ஆகிட்டாரு, என்னப்பா பவர்ன்ட்டு. அப்படியே கடல் மேலே நடந்து வருவார். பேத்துரு பார்த்துட்டு என்ன சொல்கிறாரோ, ஆண்டவரே உண்மையா நீயே தான் என்ன பண்ணோம் கூப்பிட்டோம், சரி வாக்கண்ணான்னு சொல்கிறாரு. வந்துன்னே இருப்பார். இவருக்கு என்ன ஆயிடுச்சு அப்புறமா, ரைட் இல்லைங்களா. அந்த இயேசு கிறிஸ்துக்கு எவ்வளோ பவர் பாருங்க இல்லைங்களா. அந்த அத்திமரம் என்ன ஆயிடுச்சு, அப்படியே பட்டு போயிடுச்சு. எவ்வளோ பவர் இருந்தது பாருங்க, யோசனை பண்ணுங்க இல்லைங்களா. எந்த மீன் வாயிலே காசு இருக்கன்ட்டு யாருக்கு தெரியும். அப்போ எங்கெங்கே காசு எங்கெங்கே இருக்கோ தெரியாது இயேசு கிறிஸ்துக்கு. 12 சிஷ்யருக்கு என்ன பண்ணிக்கலாம், எல்லா டைரக்ஷன் கொடுத்துட்டு தயவு செஞ்சு நல்லா காசு எடுத்து வாங்கோ, நாளைக்கு என்ன பண்ணலாம் நல்லா சொன்னாரா, அமைதி காட்டினார் இல்லைங்களா. டென்ஷன் ஆகி என்ன பண்ணல, அவர் மிஸ்பிஹேவ் பண்ணல. பிலாத் முன்னாடி எப்படி இருந்தாரோ, அவர் பேசுறதுக்கு தெரியாதுன்ட்டு இல்லை, ஒன்றும் இல்லை. அவர் எப்படி பேசினார், என்ன சொல்றாரோ, இவர் பேசுற மாதிரி ஒரு மனுஷன் கூட என்ன பண்ணல பேசல. யோசனை பண்ணுங்க, இயேசு கிறிஸ்து எப்படி பேசிருக்கலாம். புற ஜாதி ஜனங்கள், சோல்ஜர்ஸ் இல்லைங்களா. அவர் சொல்றாரு இயேசு கிறிஸ்து பார்த்துட்டு, சார் என்ன சார் அரெஸ்ட் பண்றது, எவ்வளோ அருமையாக பேசுறாரு சார், அவர் வார்த்தை கேட்கணுன்ட்டு மனசு வர சார், நீங்க போயிட்டு அரெஸ்ட் பண்ணுறீங்கன்னு சொல்றீங்களே. என்ன அவர் டென்ஷன் ஆயிட்டாரோ. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் பிலாத் முன்னாடி எப்படி இருந்தாரா, கேள்விக்கு பதிலே கொடுக்கல. ஏன் சொல்லுங்க, பதில் கொடுத்தீங்கன்னா என்ன இருக்கும். பிலாத் என்ன சொல்லியிருப்பா தெரியுங்களா, ஒன்றும் பேசாத ராஜா, நீ கவலைப்படாத ராஜா, எல்லாம் தெரியும், நீங்க கொண்டு வாமா ரிலீஸ் வாரண்ட் ரிலீஸ் பண்ணியிருப்பாரு, சொல்லியிருப்பாரு இல்லையா இல்லைங்களா. ஏற்கனவே அவர் மனைவி அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருந்தார், தயவு செஞ்சு அந்த மனுஷனுக்கு என்ன பண்ணாதீங்க, விட்டுடுங்கன்னுட்டு. அந்த மனசு இவருக்கு ஆனால் ஏற்கனவே இருந்தது இல்லைங்களா. அது கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு இயேசு கிறிஸ்து நிறைய முயற்சி பண்ணுவார். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு வார்த்தை அவர் வார்த்தை சொல்றாரு, என்னங்கோ, நான் உங்களுக்கு விடுதலை செய்யறதுக்கோ மனத்தை கொடுக்க எனக்கு வல்லமை இருக்குன்னு சொல்லும் போதும் அப்போதான் வாய் திறந்து, தேவன் கொடுக்காவிட்டால் உங்களுக்கு எந்த ஒரு பவர் இல்லை இல்லைங்களா. எவ்வளோ அமைதியாகின்றார் பார்த்தீங்களா. அதனாலே தேவனுடைய மக்களுக்கு என்னங்க தெளிந்த புத்தி, எந்த நேரத்தில் பேசணும், எவ்வளோ பேசணும், எப்படி பேசணும், அந்த புத்தி நமக்கு என்ன கொடுத்துருக்கு. அந்த வல்லமே
கண்ட்ரோல் பண்ணுற ஒரு வல்லமை என்னங்கோ அந்த நேரத்தில் என்ன பண்ணணுங்க நாங்கள் யூஸ் பண்ணோம் இல்லைங்களா. அதனால நமக்கு வஸ்திரத்தை கொடுத்துருக்காரா, நீத்தின் வஸ்திரம். எப்படி ஏங்க பேப்டிசம் எடுத்த உடனே வஸ்திரத்தை கொடுக்காது நினைக்காதீங்க, அது எனக்கு ஒரு சாம்பிள் கொடுத்துருக்காரு இல்லைங்களா. அந்த நீத்தின் வஸ்திரத்தை என்ன பண்ணுவோம் தினந்தோறும் சம்பாதிக்கணும். எப்படி சம்பாதிக்கிறதோ யூதர்கள் அந்த வஸ்திரத்தை எப்படி எழுந்து போனாரா, எப்படி எழுந்துட்டாரா, அப்படி லூஸ் இட்டா கீழ்ப்பிடிதல் இல்லை. பார்த்தீங்களா, தேவன் இப்படி சொன்னாக்கா என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் தேவன் வார்த்தைக்கு சரண்டர் ஆகிடணும் இல்லைங்களா. சரண்டர், கீழ்ப்படிதல். பாருங்க பைபிள் எவ்வளோ என்னங்க கீழ்ப்படிதல் இல்லாமல் இருக்கிற ஜனங்களுக்கு தேவன் எவ்வளோ ஒரு என்னங்க சின்ன சின்ன விஷயங்களும் இல்லைங்களா. நம்ம நல்லா தெரியுங்களா என்னங்க உஸா உஸா படத்தை கேட்டிருக்கீங்களா என்னங்க, அந்த உடம்புடிக்கை பெட்டி கரெக்டுங்களா, என்ன சொல்ல தமிழில் உடம்புடிக்கை பெட்டியா, உடம்புடிக்கை பெட்டி அந்த மாட்டு வண்டியில எடுத்து வருவார் பார்த்தீங்களா. என்னங்க உஸா என்ன பண்ணாரா, அப்படியே சாஞ்சிச்சு பாருங்க, போயிட்டு என்ன பண்ணாரா, யாரும் பஸ் தொட்டலையா தொட்டினா என்ன இருப்பீங்க இல்லைங்களா, பஸ் கீழே போயிருப்பீங்க இல்லைங்களா. அதே மாதிரி தொட்டார் பாருங்க, சின்ன ஒரு மிஸ்டேக் என்னாச்சு, ஸ்பாட்ல அவுட். தாவீது பயந்துட்டார், வேண்டாப்பா ஃபர்ஸ்ட் அனுப்புங்க. அப்புறமா வீட்டில் போயிட்டு படிச்சாரோ எப்படி கொண்டு வரணும் இல்லைங்களா. அந்த உடம்புடிக்கை பெட்டி நியாயப்பிரமாண அடிப்படையில் எப்படி கொண்டு வரணும் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அதே பிரகாரம் பண்ணார் இல்லைங்களா. சின்ன ஒரு கீழ்ப்படிதல் இல்லைன்னு நினச்சிக்கோங்க, தேவன் நம்ம தூக்கி போயிடுறாரு. கரெக்டுங்களா. நிறைய பேர் இருக்க பாருங்க, நிறைய எனக்கு நாங்கள் வேலை செய்யறோம், நாங்கள் ஒருத்தரே கிடையாது. தேவன் யார் மூலியமாக என்ன பண்ணலாம், வேலைகள் செய்யலாம் இல்லைங்களா. தேவன் கழுதனை என்ன பண்ணியிருக்காரோ பேசுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காரோ. கரெக்டுங்களா. யார் வேணுமென்னா என்ன பண்ணலாம், தேவனா யூஸ் பண்ணலாம். எலியஷாக்கு வந்துட்டு நம்ம சொன்ன எலியாவுக்கு வந்துட்டு சாப்பாடு கொடுக்கறதுக்கு தேவன் யாருன்னு யூஸ் பண்ணாரா, காக்கா. பாருங்க காக்கா கரெக்ட் டைமுக்கு போயிட்டு டெலிவரி பண்ணியிருக்கோம், ஃபுட் டெலிவரி. அது காக்காக்கு யார் மைண்ட் கொடுத்தாரோ, தேவன் கொடுத்துருக்காரோ இல்லைங்களா. அதனால தேவனால எல்லாம் செய்ய முடியும். ஆனால் தேவன் நம்மளை பயன்படுத்திக்கிறாருனாக்கா, கூப்பிட்டு இருக்காருனாக்கா, அந்த வஸ்திரத்தை கொடுத்துருக்காருனாக்கா, எல்லா சங்கிலிகளை அவிழ்த்து போட்டிருக்காருனாக்கா என்ன பண்ணணும், அவங்க கர்த்தருக்கே சமாதானமாக என்ன பண்ணுங்க, அவருடைய சன்னிதானத்தில் அமைதியாக என்ன பண்ணுங்க உட்காரணும் இல்லைங்களா. அதனால சரண்டர் பண்ணணும், கிறிஸ்துவுக்கே சரண்டர் பண்ணிட்டா தேவன் நம்ம இடத்துல எதுவுமே கேட்கறது இல்லை, ஒரே ஒரு விஷயத்த கேட்கிறார் இல்லைங்களா. படிங்க யோவான் 8:31 படிங்க சிஸ்டர். யோவான் 8:31 யோவான் 8:31. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். அவ்வளவுதான், என் உபதேசத்தை நிலைத்திருந்தா போதும், மெய்யாகவே நீங்க என்ன இருப்பீங்க, சிஷ்யர். இன்னொரு வசனம் படிங்க, யோவான் 15:8. யோவான் 15:8. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கு சிஷ்யராய் இருப்பீர்கள். அதுதான் சிஷ்யராக இருப்பீர்கள் இல்லைங்களா. மிகுந்த கனிகள் கொடுக்கறதுனாலே யாருக்கு மகிமை, யாருக்கு ரொம்ப சந்தோஷப்படுவாரா, பிதா இல்லைங்களா. பிதா சந்தோஷப்படுவார் இல்லைங்களா. அதனால கர்த்தருக்குள்ள அன்பாக சோதர சோழர்களே, தேவன் இந்த வார்த்தைகளை ஆஸ்வதிப்பார். இந்த வாய்ப்பு கொடுத்த சோதர சோழர் எல்லாருக்கும் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. தேவன் எல்லாம் ஆஸ்வதிப்பார்கள். காட் பிளஸ். தேங்க்யூ.